மகாதேவ மண்டல வார வழிபாட்டு சபை தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வருகின்ற வகையில் 28ஆம் ஆண்டு நிறைவு விழாவும் 29ஆம் ஆண்டு துவக்க விழாவுமாக இன்றைய நாள் நிகழ்ச்சி நமக்கு இந்த திருக்கோயில் வளாகத்தில் சுவாமிகளுடைய திருமுன்னர் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த வகையில் நமக்கு குருவருள் சிறப்பாக வாய்த்திருக்கிறது. இங்கே நீங்கள் எல்லோரும் பெருமானுடைய உறவை பேணி இங்கே வந்திருக்கிறீர்கள். அந்த வகையில் உங்களோடு நானும் இதில் பங்கு கொள்வதிலே பெருமானுடைய திருவருள் வலிமைக்கு கட்டப்பட்டிருக்கின்றோம் என்ற வகையில் நன்றி சொல்லி, இன்றைய நாளில் எனக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு வளர் அருமுக சிவன் என்ற தலைப்பு. மதிப்பிற்குரிய நண்பர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்துகிற அதே போக்கில் அழைத்து மதிப்பிற்குரிய தட்சிணாமூர்த்தி அவர்கள் மூலமாக வளர் அருமுக சிவன் என்கிற தலைப்பினை இணைத்திருக்கிறார்கள். இந்த தலைப்பு பாம்பன் சுவாமிகள் அருளிய சண்முக கவசத்தில் வருகின்ற ஒரு தொடர். வளர் அருமுக சிவன் காக்க வேண்டும் என்பதாக பாம்பன் சுவாமிகள் அந்த தொடரை அமைத்திருக்கிறார். இது ஒரு ஆழமான தலைப்பு. அன்பர்களும் அமைதியாகத்தான் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். இன்றைய நாளில் நீங்கள் 2 செய்திகளை தெளிவாக மனத்திலே வைத்து கொள்ள வேண்டும். ஒன்று, கடவுள் பற்றிய உரிமை. இன்னொன்று, சமூகத்திலே நமக்கு இருக்கிற உறவு. இந்த உரிமையும் உறவும் தான் உங்களை வளர வைப்பது, உங்களுடைய ஆயுளையும் நீட்டிக்க வைப்பது. உறவும் உரிமையும் மோதல் அல்லது சிக்கலுக்கு உட்படுமானால் உங்களுடைய ஆயுளுக்கு பிரச்சனையாக மாறிவிடும், அல்லது வாழ்நாளுக்கு அது பிரச்சனையாக அமைந்து விடுகிறது. ஏதாவது ஒரு வகையில் அது இடர்பாட்டை தர தொடங்கிவிடும். ஆதலினால் இந்த வளர் அருமுக சிவன் என்பதனை பாம்பன் சுவாமிகள் சொல்லுகிற முறையிலேயும் முருகப்பெருமான் என்கிற ஒரு அடையாளம் எவ்வளவு பெரிய உண்மையை உள்ளடக்கியதாக உணரப்பட வேண்டும் என்பதனையும் நாம் இங்கே சிந்திக்கலாம் என்று நான் அதை தொடக்க உரையாக உங்களுக்கு அல்லது இந்த சொற்பொழிவினுடைய அடிப்படையாக அமைத்துக் கொள்கின்றேன். உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், இப்பொழுதெல்லாம் நாம் எல்லா நிகழ்ச்சிகளையும் தனிப்பட்ட முறையில் பங்கு கொள்ளுகிற வகையில் தான் முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம். அவற்றையெல்லாம் மாற்றி எனக்கும் அதற்கும் எதிலே பங்கு இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். எனக்கும் அதற்கும் என்ன பங்கு இருக்கிறது என்பதை உணர வேண்டும். உணரவில்லை என்றால் நீங்கள் வாழுவது என்பது வாழாத ஒருவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதாகிய ஒரு பெயரை பெற்று தந்துவிடும். இவனெல்லாம் எதற்கு வாழுகிறான் என்பதாக சமூகம் சொல்லுகிற அந்த அடிப்படைக்கு கொண்டு போய் விட்டுவிடும். முருகப்பெருமானை உங்களுக்கு மிகவும் தெளிவாக அடையாளப்படுத்தியவர் அருணகிரிநாதர். அவர்தான் கந்தர் அனுபூதியை உங்களுக்கு தெளிவாக அமைத்து கொடுத்து இதற்கு முன்னர் வந்த வரலாறுகளை எல்லாம்
இணைத்து எவ்வளவு பெரிய செய்தியெல்லாம் அதில் இருக்கிறது என்பதனை நினைவுபடுத்தி பதிவு செய்தவர். அதனால்தான் அவர் சும்மா இரு சொல் அற என்றாலுமே மா பொருள் ஒன்றும் அறிந்து இளனே என்கிற ஒரு அடிப்படையில் அந்த வரிகளை தருகிறார். இவர் தந்த அந்த வரிகளை அடிப்படையாக கொண்டுதான் தகராலய ரகசியத்தினுடைய தொடக்கத்திற்கு மேற்கோளை அமைக்கிறார் பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள். இதெல்லாம் உங்களுக்கு படிக்கிறவர்களுக்கு தெரியும். இப்போ பாம்பன் சுவாமிகள் நீங்கள்லாம் பாராயணம் செய்கிறவர்கள் தான். பாராயணத்துக்கு வழிபாட்டு பாடல்களை நாம் அமைத்திருப்போம். நான் சொல்லுகிற முறை, முதலில் முருகப்பெருமானை உங்களுக்கான உரிமையில் அவரை அழைத்து நாம் நமக்கு முன்னதாக நிறுத்த வேண்டும். நமக்கு முன்னதாக அவரை நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்காக நாம் பாட வேண்டியது பகை கடிதல். நீங்களாம் இந்த பகையை அழிக்கிறதுக்கு அந்த தலைப்பை பாம்பன் சாமி பாட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. அங்க வர்ற பகைக்கு நம்ம தத்துவமாகவும் பெருசா நான் பொருள் சொல்ல விரும்பல. அது மாதிரி நிறைய பேர் எழுதுவாங்க, ஆணவம் என்கிற பகையை அழிப்பது அப்படின்லாம் எழுதுவாங்க. பாம்பன் சுவாமி நான் கொஞ்சம் எளிமையாகவே உங்களுக்கு இன்னைக்கு சொல்கிறேன், ஏன்னா கொஞ்சம் வாய்ப்பு அமைதியாக இருக்கிறதுனால. அதாவது பகையை அழிப்பதற்கு மிகவும் கடினமாக வாள் எடுத்தவர் அருணகிரிநாதர். அந்த அளவுக்கு பாம்பன் சாமி பகையை அழிப்பதற்கு வாள் வீச்செல்லாம் நடத்தலை. பகையை அழித்த வரலாறு பாம்பன் சாமிக்கு உண்டு, பின்னத்தூரில், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் பகையை அழிக்கணும்னா திருத்தணி முருகனை வைத்துக்கொண்டு பகையை அழிக்கலாம், அடுத்தவன் குடும்பத்தோடு நாசமாக போய்விடுவான், கவலைப்படாதீர்கள் என்று நம்முடைய எண்ணத்தை போல பகையை அழித்தவர் அருணகிரிநாதர். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாரும் படிச்சிருப்பீங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான் அது. அதில் எனக்கு இடர் தருவதாக நினைத்தால் அவர்கள் குலத்தோடு அழிய வேண்டும். இப்போ உங்களுக்கு தெரியும்ல, நம்ம ஊரில் சண்டை வந்தால் நீ குளமே நாசமாக போயிடுன்னு மண் எடுத்து வீசுறோம்ல, அது மாதிரி அருணகிரிநாதர் அந்த பாட்டை திருத்தணி முருகனை வச்சுக்கிட்டு பாடுறார். பாம்பன் சுவாமி தர்ற அந்த திருவளர் சுடர் உருவே என்கிற பாடல் பகை கடிதலுக்காக சொல்றது தான். அதில் நீங்கள் எல்லாருமே ஒரு செய்திக்கு வரணும். இப்போ நிறைய பேர் இந்த சத்துரு சம்ஹாரத்தை பிரபலமாக பேசுகிறாங்க. முதல்ல உங்களுக்கு எதிரி ஏன் வந்தான் அப்படிங்கிறத உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு அறிவில்லைன்னா தான் எதிரியை அழிக்கணும்னு எடுத்த உடனே பேசுவீங்க. இந்த எதிரி அப்படின்னு ஒரு ஆளை நிறுத்துறது, இப்போ குடும்பத்துக்குள்ளே தான் எதிரி, பழகினவனுக்குள்ளே தான் எதிரி, நமக்கு மூணாவது ஆள் எதிரி கிடையாது. எதிரினா யாருன்னு கேட்டிங்கன்னா பழகினவன், குடும்பத்தில் உறவுல இருக்கிறவன் தான் எதிரி. அப்ப இந்த எதிரி என்பதாக ஒருத்தனை நிறுத்தி அவன் அழியணும்னு நினைக்கிற ஒரு வழிபாடு எந்த அளவிற்கு நமக்கு அருளாளர்களால் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது முதல் கேள்வி. இதுதான் உறவுக்காக நான் முதல்ல வைக்கிற கேள்வி. அப்பதான் பாம்பன் சுவாமிகள் திருவளர் சுடர் உருவே, சிவைகரம் அமர் உருவே, அருமறை புகழுருவே, அறவர்கள் தொழுமுருவேன்னு ஆரம்பிக்கிற அந்த 4 செய்தி இருக்குல்ல. முதல்ல கடவுளை ஏன் அவர் திருவளர் சுடர் உருவேன்னு சொன்னார்? இங்க வளர் அருமுக சிவன் சொன்னது சண்முக கவசம். ஆனா பகை கடிதல்ல தொடக்கத்திலேயே திருவளர் சுடர் உருவேன்னு சொல்றாரு. அவருக்கு முன்னாடி ராமலிங்க அடிகளார் அருட்பெருஞ்சோதின்னு சொன்ன அந்த விஷயம் அதுக்குள்ள அடங்குது. அதுல ஒன்றும் வேறுபாடுலாம் இல்லை. ஆனா வளர் சுடர் உரு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க அது கீழே அதுக்கான எரிபொருளை வச்சு எரிய வைக்கிற பொருள் இல்லை. அது ஒரு எரிபொருள் சார்ந்த விஷயமா நீங்க அதை பார்க்க கூடாது. எரிபொருள்னா ஒரு விறகு வச்சு எரிய வைக்கிறது, எந்த அளவுக்கு விறகு இருக்குதோ அந்த அளவுக்கு அது எரியுது.
கீழே வந்து விளக்கெண்ணெய் அல்லது எண்ணெய் அல்லது பெட்ரோல் எதை வச்சு எரிய வைக்கிறீங்களோ அது அளவுக்கு நீங்க நெருப்பு வருது. அந்த மாதிரி எரிபொருள் அல்லது ஒரு பொருளை வைத்துக் கொண்டு எரிகிற நெருப்பு அல்ல அது. வளர் சுடர் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு ஒரு பொருள் என்பது சார்பு இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். அதுக்கு அதாவது ஒரு மூலப்பொருள் மூலமா வர்ற நெருப்பு கிடையாது. நெருப்பு இப்ப தண்ணி இருக்குது, தண்ணியை வந்து நேரடியா பார்க்கலாம், நீங்க பயன்படுத்தலாம். ஆனா நெருப்பை பொறுத்த வரைக்கும் நேரடியா நீங்க பார்க்கறதுக்கு இன்னொரு பொருள் வேணும். அப்ப நேரடியா பார்க்கறதா இல்லாம இன்னொரு பொருள் சார்ந்து எடுக்கிற ஒரு பொருள் தான் வந்து நெருப்பு. அதனாலதான் திருநாவுக்கரசர்லாம் அதை வந்து விறகில் சோதியன் என்பதாக பேசுறாங்க. பாலில் படு நெய் போல். ஏன் அப்படி கடவுளை பேசினாங்க? விறகுக்குள்ள இருக்கிற நெருப்பு, பாலுக்குள்ள இருக்கிற நெய் அப்படின்னா கடவுளை நேரடியா சொல்லல, ஆனா கடவுள் இன்னொன்னுத்துக்குள்ள அப்படின்னு அதை வைக்கிறாங்க. அப்ப இன்னொன்னுத்துக்குள்ள ஒன்னு இருக்குது, அதை எடுக்கணும் அப்படின்னா உலகத்துல நமக்கு என்ன மாதிரியான செயல்பாடு உதவுது? எதை எடுத்தாலும் சரி. இப்ப நான் ஒரு ஆள்கிட்ட இருந்து இப்ப எதிரில் உட்காந்துருக்கிறாரு, அவர் எனக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைச்சா, அவர் காலில் வந்தா மரியாதை கொடுக்குறாரு நினைச்சேன்னா அது ஒரு மரியாதை இல்ல. அவர் என்னுடைய செயல்பாட்டுக்குள்ள இணைஞ்சிருக்கிறார்னா அது ஒரு மரியாதை. என்னுடைய அறிவுக்குள்ள இணைஞ்சிருக்கிறார்னா அது ஒரு மரியாதை. எல்லா மரியாதையும் சேர்த்து எவனும் இருக்க மாட்டான். அது கடவுளே தகுதி இருப்பார், அவருக்கே அந்த தகுதி இருக்குமான்னு தெரியாது. ஏன் கடவுளுக்கு தகுதி இருக்குமானா வேலைக்காரன் தான் கடவுள். முருகன் வந்து வேலைக்காரன் தான். வேலைக்காரன் தெரியல உங்களுக்கு? வேலைக்காரன் வகுப்புன்னு அருணகிரிநாதர் முருகனுக்கு பாடியிருக்கிறார். அந்த வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த வளைனா ஒலின்னு சொல்ற பெரிய லா போடணும். முருகனுக்கு வேலைக்காரன்னு பேர் கொடுத்தது முருகருக்கு கொடுத்தது அருணகிரிநாதர். அவர் ஏன் அப்படி கொடுத்தாரு அப்படிங்கிறத எங்க வாத்தியார் ரத்ன சபாபதி பேசியிருப்பார். என்ன அப்படின்னா, ஒரு வேலையை நேரத்தில் முடிக்கிறவன், வேலை கொடுத்து அவன் வேலை செய்யறான் அப்படின்னு சொல்லிட்டு ரப்பர் மாதிரி இழுக்காம அந்த நேரத்தில் செஞ்சான்னா அவனுக்கு பேர் வேலைக்காரன். வேலையை மட்டும் நீங்க செஞ்சான்னா அவன் வேலைக்காரன். 2 லா போட்டு வேலைக்காரனை நீங்க எழுதலாம். நேரமும் அதுல தெளிவா இருக்குமானால் வேலைக்காரன் அப்படின்னு ஒரு வகுப்பு நூலை அருணகிரிநாதர் கொடுக்குறாரு. இப்ப முருகனுக்கு அந்த வேலைக்காரன் அப்படின்னு ஒரு பேரை கொடுக்குறாங்க. இப்ப ஒரு வேலையும் நாம செய்யும் போது நேரத்துல செய்யறது ஒண்ணு, இந்த நேரத்துல செய்யலாமா வேணாமான்னு பாக்குறது ஒண்ணு. இப்ப நான் வந்து பேசிட்டே இருக்கிறேன், இங்க கொண்டாந்து பெட்ஷீட் வைக்கிறாருன்னு வச்சுக்கல, இந்த நேரத்துல அந்த வேலையை செய்யலாமா அப்படின்னு நீங்க எதிரில் நினைக்கிறீங்கல்ல, அந்த மாதிரி ஒவ்வொன்றும் அப்படிதான். அப்ப எந்த வேலையை எப்ப செய்யலாம் எப்ப செய்யக்கூடாதுங்கிறதும் அதுல இருக்குது. அப்ப நேரத்துல செய்யறது ஒண்ணு, எந்த நேரத்துல எந்த வேலை செய்யறதுன்னு ஒண்ணு இருக்கு. இவ்வளவு வேலையும் தெரிஞ்ச வேலைக்காரன்னு கடவுளுக்கு பேர் வச்சிருக்கிறோம். நமக்கு யாருக்கும் அந்த பேர் கிடையாது. ஏன்னா நாம யாரும் வேலைக்காரன் கிடையாது, நாம எல்லாம் வேலைக்கு ஆகாதவன் அப்படின்னு நம்ம வடிவேலை வச்சு நம்ம நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அதனால அவர் தான் அதுக்கெல்லாம் தலைவர். நம்ம யாரும் வேலைக்கு ஆகாதவங்க அப்படிங்கிறத பட்டயர்னி வாங்கிட்டோம். எதுக்கு இந்த விஷயம் சொல்றேன்னா, இப்ப யார்கிட்டையும் கடன் வாங்க முடியாது. இப்பெல்லாம் நீங்க இந்த உங்க கிராமத்துல எப்படின்னு தெரியல, எத்தனை பேர் வந்து இதெல்லாம் வரலாறு பாரதியார் அப்பா காலத்திலிருந்து நடக்குது. நான் சொன்னல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, எந்த வேண்டிய வேலை நிறைய இருக்குது, அது ஒரு வேலை. அதனால இதெல்லாம் நீங்க பார்க்கும் போதே உங்களுக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்குது, எந்த அளவுக்கு நீங்க செயல்ல தெளிவடைஞ்சீங்கன்னு கத்துக்கிட்டீங்கன்னா முருகன் வருவான். இல்லைன்னா முருகன் இருக்கட்டான். இது இந்த முருகனுக்கு வந்து அவனுக்கு அறிவு இல்லைன்னா ஆயிடும். அப்புறம் இப்ப இவர் வந்து பூவை பிடுங்குறாரு. இப்ப இவர் எதுக்கு பூவை பிடுங்குறாரு? அப்ப அதுக்கு ஒரு கேள்வி கேட்கணும்ல. அப்ப அவர் ஏன் வர்றாரு? அவரை காட்டிக்கிட்டு வராரா, இல்ல உண்மையிலேயே பூ எடுத்து வராரா, இல்ல அவருக்கு பூ வைக்க தெரியலன்னு வராரா, இல்ல பூவை தலையில போடணும்னு வராரா? இப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒரு கேள்வி வருது இல்ல. எல்லாத்துக்கும் கேள்வி உண்டு. அந்த கேள்வியை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உரிமை என்ன அப்படிங்கிறது அர்த்தம் கிடைக்கும். உங்களுக்கு கேள்வியே புரியாது, உரிமையாவது புண்ணாக்கு புடலங்காயாவது வித்த வரைக்கும் லாபம். உழவர் சந்தைக்கு போய் சனி ஞாயிறுல வாங்கினா விலை அதிகங்கிறான், திங்கக்கிழமை போனா கொஞ்சம் குறையுமாமே.
சரி பரவாயில்ல, வேலூர் வந்துட்டு இவர் உழவர் சந்தைக்கு வேற போயிட்டு வந்திருக்கிறாருன்னு புரியுது இல்ல. அப்போ ஒவ்வொரு வேலையையும் நாம செய்யும் போதும் ஒவ்வொரு விஷயத்துக்குள்ள நாம என்னென்ன நடவடிக்கை எடுக்கிறோமோ எல்லாத்துக்குள்ளேயும் உங்களுக்கு என்ன அறிவு வேலை செய்கிறது இப்படின்னு யோசனை பண்ணீங்கன்னா தான் உரிமை பற்றி புரியும். இல்லைன்னா சந்தர்ப்பத்துக்கு வாழறதா அர்த்தம். சந்தர்ப்பத்துக்காக தான் இப்ப நாம வாழற மாதிரி இருக்கிறோம். நான் அதை இன்னும் சொல்லுவேன். இப்பெல்லாம் யாருக்கிட்டையும் கடன் வாங்குற அளவுக்கு பணம் இல்லைங்கிறது வேற. கடன் வாங்குறதுக்கு கேட்கலாமா, ரொம்ப பழகி இருந்தா கூட கடன் கொடுக்கறதுக்கு ஆளு 100க்கு 99.9% இல்லை. சரிதானே நான் சொல்றது? எப்படியாவது எதிரில் நிறுவனங்கள் உங்களை கொள்ளடிக்குது, அது தனி. அப்ப இந்த சமூகத்துல மனிதர்களா நாம வாழறதுக்கே தகுதி இல்லாதவர்கள். ஒரு 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 மனிதர்கள் இன்னொரு மனிதனிடம் பொருள் வாங்குவதற்கான தகுதி இல்லாத இந்த சமூகம் உலகத்தில் சமூகம் என்று சொல்லிக் கொள்வதற்கு லாயக்கற்ற சமூகம். குடும்பங்கள்லயே அந்த பிரச்சனை அதிகமா வந்துருச்சு. நீங்க வேணா இந்த ஊர்ல எப்படின்னு எனக்கு தெரியாது, நான் சொல்றது சென்னையை வச்சு. இந்த ஊர்ல நீங்க பழகி பார்த்து நீங்க இப்ப எத்தனை பேரு தறி வச்சிருக்கிறாங்க, எத்தனை பேருக்கு பிரச்சனை வந்து, எத்தனை பேருக்கு எதை வாங்கறதுக்கு இல்ல கம்பெனிக்காரனுக்காக தான் ஓட்டின்னு இருக்கிறீங்களா, இல்ல நம்மளா வாழறதுக்கு ஏதாவது இருக்குதா, நம்மளுக்குன்னு ஏதாவது ஒண்ணு இதை தாண்டி வருதா, அந்த அளவுக்கு உரிமை இருக்குதா அப்படின்றதெல்லாம் உங்ககிட்ட வந்து பேசினாதான் தெரியும். அப்போ என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்துவதில் எனக்கான உரிமை பற்றிய கேள்வி முதலில் முக்கியம். அடுத்தது அதுக்குள்ளதான் எது அடங்குது? உறவு. ஏன் இது ரெண்டையும் சொல்றேன் தெரியுங்களா? இந்த உரிமையும் உறவும் இல்லைன்னா அருணகிரிநாதரை படிக்கிறதுக்கே நமக்கு வேலை கிடையாது. அருணகிரிநாதரை படிச்சாதான் நீங்க பாம்பன் சாமிங்கிற ஒரு ஆளுக்குள்ள எந்த மாதிரி அடுத்த கட்டத்துக்கு போலான்றதுக்கு வர முடியும். அருணகிரிநாதர் இந்த உறவுல எந்த உறவு மிகவும் சிக்கலானது அப்படிங்கிறத தெளிவா பேசினவர். அது அப்புறம் சொல்றேன். அவர் தான் அழகா சொல்றாரு, கூ கா என கிளை கூடி அழுவதற்கு முன்னாடி நாம் போகணும், போகா வகை அருளாய் அப்படின்னு கேட்கிறார். மெய்ப்பொருள் பேசியவாங்கிறார். அப்ப இந்த ஐயோ அம்மான்னு கத்துறது கூ கோன்னு அழுவுதுங்கன்றாங்கல்ல, கூ கா என கிளை கூடி அழுவதற்கு முன்னாடி அந்த மாதிரி போகக்கூடாது, அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லு, ஆனா நீ தான் மெய்ப்பொருள் பேசுறவனாச்சே அப்படின்னு கேட்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நான் என்னுடைய இந்த உறவு என்னுடைய செயலை ஏற்றுக்கொள்ளும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். உறவுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய செயலை எது அல்லது எந்த ஒன்று ஏற்றுக்கொள்ளுகிறது அப்படிங்கிற உறுதி உங்களுக்கு வரணும். நான் சொல்ற கேள்விக்கு நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு எந்த மாதிரி புரியுதுன்னு எனக்கு தெரியாது. அதாவது வீட்டில் ஒரு வார்த்தையை நம்ம இயல்பா உங்க கேரக்டரோட நீங்க பேசி உங்க கேரக்டரோட நீங்க வாழ்ந்து பிரச்சனை இல்லாம என்ன பண்ணணும், அந்த உறவை நீடிக்க வைக்கணும். அந்த மாதிரி எத்தனை பேருக்கு தைரியம் இருக்குது? ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க பேசி உங்க தப்ப அவங்க திருத்துறாங்கன்னா அதை ஏத்துக்கிற மாதிரி யார் இருக்கிறீங்க? ரெண்டு. ஒண்ணு நானு, இன்னொன்னு எதிரில். இந்த ரெண்டுக்குமான உறவு எப்படி இருக்கிறது அப்படின்னு பேசணும். நாம நேரா வந்து சாமிகிட்ட பாடிட்டோம் அப்படின்னா சாமி கொடுக்குறாருன்னு வச்சுக்குவோம். அதில் ஒன்றும் நாம் என்ன நிறைய சொற்பொழிவாளர்கள் சாமி கொடுக்குறாருன்னா ஏமாற்றுவாங்க. அந்த மாதிரி நான் அவங்கள ஒன்றும் சொல்லக்கூடாது இல்லை. அதனால நான் அது அந்த இடத்துல கொஞ்சம் போனால் போதுன்னு ஒத்து போகிறேன். இப்போ வந்து சாமி கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? நாங்கள் கொடுப்பாருன்னு சொன்னால் தானே நீங்கள் ஊர் ஊராக போய் லட்சக்கணக்காக பணம் வாங்க முடியும். சாமி பேரில் நான் வியாபாரம் பண்ணுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. அதனால இப்போ நான் அதை சொல்லலை. இதை பண்ணா அதை பண்ண நீங்கள் இப்போ எல்லாருக்கும் ஒரே கேள்விதான். இதில் கவனமாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் வார வழிபாடு, அதுவும் பாம்பன் சுவாமிகளின் பெயரால் வார வழிபாடு. அதனால கொஞ்சம் கவனமா இதை நான் கேட்கிறேன். என்ன கேட்கிறேன்னா, உங்க சொந்தக்காரங்க, உங்க பிள்ளை பையன், உங்க குடும்பம், அப்பா அம்மா, இவங்களுக்காக வேண்டிக்குவோம்ல.
இந்த கடவுள்கிட்ட இந்த மாதிரி வேண்டிக்கிறத கடவுள் செய்வாரா செய்ய மாட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும். ஏன்னா எல்லாருக்கும் அப்பா அம்மா நல்லா இருக்கணும், பிள்ளைங்க நல்லா இருக்கணும். அப்பா அம்மாவுக்கு பிள்ளைங்க நல்லா இருக்கணும், பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மா நல்லா இருக்கணும். இதுல ஒன்றும் மாற்றுக்கிறதுலாம் கிடையாது. எந்த பிள்ளைங்களாவது அப்போ சீக்கிரம் சாப்பிட்டான்னு சில பிள்ளைங்களாம் கேட்குது. இப்போ ஏன்னா அதுங்கெல்லாம் இது சாப்பிட்டு வாழுது, எது அஜினாமோட்டோ சாப்பிட்டு வாழறதுனால சில பிள்ளைங்க சொல்லுது, எப்பா எப்படியா இருந்தாலும் நான் பெரியவனாய் ஒன்றும் அடிக்காத விட மாட்டேன்னு சொல்லுதுங்க. ஏன்னா எப்படியா இருந்தாலும் உன்னை நான் வந்து வயசான பிறகு உன்னை என்ன பண்ண மாட்டேன், குத்தாம விட மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு வாழுதுங்க. அதுக்கு எது காரணம்னா கெமிக்கலா நீங்க கொடுக்குற சாப்பாடு தான் காரணம். உங்க மேல தப்பு கிடையாது. நீங்க அது கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கல்ல பாய்சன், அந்த பாய்சன்ல வந்த பாசம் அது, அதனால அது தனி. நான் சொல்றது நல்ல சாப்பாடு கொடுத்து வளர்ந்த பிள்ளைங்க, எங்கள் அப்பா நல்லா இருக்கணும் அம்மா, ஏன்னா எனக்கு இன்னும் டவுட்டாக இருக்குது இப்போல்லாம் அதை சொல்ல, அப்பா நல்லா இருக்கணும் அம்மா நல்லா இருக்கணும் சின்ன பசங்க கேட்குற மாதிரி இருக்குதான்றது ரொம்ப கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ட்ரெயினில் வந்தோம் நாங்கள், மதுரையில் மாநாடு முடிச்சுட்டு, குழந்தை அழுகுது. அம்மா வந்து இது நான் ஜோக்குலாம் சொல்லலை, ஜோக்கு சொல்கிறவங்களாம் வேற எவனா நிறைய இருப்பான். அந்த அம்மா குழந்தை உடனே அவங்க எதிரில் இருந்த ஒரு குட்டி பையன் கேட்குறான், பாப்பா உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமான்னு கேட்குறான். அந்த அம்மா சொல்லுது, சித்தப்பா பிடிக்குன்னு சொல்லுமான்னு. இது நான் வந்து பொய்யில சொல்லலை, அது வேடிக்கைக்கு சொன்னாங்களோ உண்மையாக சொன்னாங்களோ, ஆனால் அந்த மாதிரி ஒரு வார்த்தை வாயிலிருந்து வருது இல்லை. அப்போ இந்த சமூகம் என்ன பாடம் கற்றுக் கொடுக்குது அப்படிங்கிறது நாம கேட்கறதுலாம் அதில் இருக்குது. அப்போ மூணாவது என்ன வருது, இப்போ நம்மை சுற்றி நடக்கிற விஷயங்கள் நம்மை எப்படி பேச வைக்கின்றன அப்படிங்கிறது வருது. ஏன்னா இப்போ நான் கூட பேசுவேன், நான் பேசும்போது நானே திருப்பி கேட்டால் ஒரு தடவை கூட என் பேச்சை நான் திருப்பி கேட்கவே மாட்டேன். ரெண்டு வகையில், நான் சொல்கிறதையும் திருப்பி யாராவது அமைதிப்படுத்த சொன்னால் பேச்சு கேட்க மாட்டேன், நான் பேசுனதையும் திரும்பி கேட்க மாட்டேன். ஏன்னா அந்த பேச்சு எனக்கு பிடிக்கல, என்ன ஒரு லோக்கலாக பேசி நிற்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு எனக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. ஆனால் நான் லோக்கலாக தான் பேசுகிறேன். ஏன் பேசுகிறேன், நான் லோக்கலாக போய் நிற்கிறேன் பொழுது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், நமக்கு ஒரு உறவு தேவை. இப்போ நான் உங்களோட பேசணுமே தவிர சொற்பொழிவாக பேசுறது நாகரிகமாக பேசுறது அது எனக்கு நேரம் இல்லை. ஆனால் உங்களோட நான் பேசணும். அதனால நான் என்ன பண்ணணும்னா வீட்டில் பேசுகிற மாதிரி பேசிக்கிறேன், போய்கினே வந்துக்கினே விட்டுட்டு அப்படின்னு பேசிட்டு இருக்கிறேன். அதை விட்டு விட்டு நான் ஏன் என்று சொல்லுகிறேன் என்று சொன்னால் அப்படின்னு பேசலாம். அதுக்கு கேட்கறதுக்கு நாலு தூங்குறவங்க வரணும். நீங்கள் தான் மூச்சுட்டு இருக்கிறீங்களே, தூங்குறவங்க வந்தால் தானே அப்படி பேச முடியும். நான் என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால் அப்படின்னு நான் பேசி கதையை நீட்டி முழக்கி ஒரு செய்தியும் சொல்லாம உங்களை தூங்க வைக்கிறதுனா அதுக்கு எனக்கு நேரம் இல்லை. ஆனால் உங்களோட நான் தொடர்பில் இருக்கணும். அப்பதான் நான் உங்களுடைய மொழியிலேயே நான் அதை என்ன பண்ணணும், கலந்து பேசணும். அதுக்காக தான் கொஞ்சம் நான் அந்த 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 சொற்பொழிவு முறையை மாற்றிக்கிறது. இருந்தாலும் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டீங்கன்னா நான் கொஞ்சம் நிதானமாக நான் கதை பேச ஆரம்பிச்சிடுவேன். அதனால நீங்களும் நடுவில் சலசலப்பாக இருந்தீங்கன்னா தான் நல்லது. என்னடா இப்படி சொல்கிறாருலாம் கேட்காதீங்க. அது வேறு அங்கே ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை இங்கே வந்து பேசி எப்படியாவது தீர்த்துக்கலான்னு முயற்சி பண்ணுறாங்க. பாம்பன் சாமி அந்த பக்கம் வச்சுட்டு இந்த பக்கம் அவங்க பிரச்சனையை பேசிட்டு இருக்கிறாங்க. பாம்பன் சாமிகிட்ட பேசுறதுக்கு நாளாகும். சரி விடு. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ அவங்க உறவை காப்பாற்றுறாங்கல்ல, இங்கே வந்தாவது உறவை பேசிக்கிறாங்கல்ல, எங்கேயோ நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை எங்கேயாவது வந்து நம்ம பிரச்சனையை பேசினா தானே நல்லது. அதனால் அதுக்காக தானே நம்ம கூடுறோம். இது வந்து இன்னைக்கு நேற்று இல்லை, தொடக்க காலத்துல இருந்து நமக்கு வலியுறுத்தப்படுவது என்னன்னா, நீங்க கூடி பேசுங்க அப்படிங்கிறது தான். என்ன பிரச்சனைனா கூடி நமக்குள்ள பேசிக்கிட்டு தான் பிரச்சனையா இருக்கு. கூடி நாம என்ன செய்யணும், நம்ம உறவை எப்படி வலுப்படுத்தணும், நம்ம சமூகம் எப்படி நல்லா இருக்கணும் அப்படின்னு பேசுறது கிடையாது. தனிப்பட்ட முறையில விரோத மனப்பான்மையில பேசுறது தான் அதிகமா இருக்கு. இதுல வெற்றி கண்டவர் அப்படிங்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா, வரலாறுல இதுல வெற்றி கண்டவர் புத்தர். அதாவது சின்ன சமூகம் இருக்குல்ல, அது வந்து லிச்சாவி சமூகம்னு சொல்லுவாங்க, வஜ்ஜியர்கள்னு சொல்லுவாங்க. அவங்க ரொம்ப ஒற்றுமையா இருந்ததுனால பெரிய அரசாங்கம்லாம் அவங்கள கண்டு பயந்தது. அந்த மாதிரி அவங்களுடைய கூட்டமைப்பை பார்த்துட்டு தான் புத்தர் என்ன பண்ணாருன்னா, புத்தம் சரணம் கச்சாமின்னு ஒரு சங்கத்தை உருவாக்குனார். இந்த சங்கத்தை உருவாக்குறதுனா என்ன, நாம கூடி நம்ம தனிப்பட்ட பிரச்சனையை பேசுறது இல்ல, நாம எப்படி கூடி வாழ்ந்து வெற்றி அடைகிறதுங்கிறத பத்தி பேசுறது, நாம எல்லாரும் எப்படி கூடி தொடர்ந்து வாழறதுங்கிறத பத்தி பேசுறது, நாம கூடி எல்லாரும் நமக்குள்ள இருக்கிற ஏற்றத்தாழ்வு எப்படி நீக்கிறதுங்கிறத பேசுறது.
அந்த மாதிரி பேசுறதுக்காக உருவான சங்கம் தான் புத்தர் ஏற்படுத்தினது. அதுக்கப்புறம் இந்த சங்கத்தை நினைச்சு பார்த்தது பாம்பன் சாமியும் அதுக்கு முன்னாடி வள்ளலாரும். பாம்பன் சாமி என்ன சபை, அது ஒரு சபையின் பேர் கொடுக்கிறார். வள்ளலார் சங்கன் பேர் கொடுக்கிறார். அவர் சமரச சுத்த சன்மார்க்க சங்கன் பேர் வச்சாரு. பாம்பன் சாமி மகாதேஜோ மண்டல சபைன்னு பேர் கொடுத்தார். ரெண்டு பேருக்கு என்ன வேறுபாடு? ஏன் பாம்பன் சாமிக்கும் வள்ளலாருக்கும் அந்த வேறுபாடுன்னு கேட்டீங்கன்னா, வள்ளலாரை பொறுத்த வரைக்கும் அந்த உரிமையை கராரா பெறணும் அப்படிங்கிறது அவருக்கு. பாம்பன் சாமிக்கு இல்ல உறவு கொஞ்சம், இந்த உரிமையை கொஞ்சம் அதாவது மங்களா வச்சுட்டு உறவை நாம பார்க்கணும் அப்படின்னு பாம்பன் சாமி முயற்சி பண்றார். அப்படின்னா என்னன்னு புரியுதா? அது உரிமை பேசினா நீ ஏற்றத்தாழ்வு பேசுறவன் நீ வெளியில போ, புலால் சாப்பிட்றவன் வெளியில போ அப்படின்னு கராரா பேசுற உரிமை ராமலிங்க அடிகளாருது. இல்ல முதல்ல நம்ம அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல எல்லாரையும் சமஸ்கிருதம் தமிழ் நல்லவன் கெட்டவன் எல்லாரையும் ஒன்னா சேர்ப்போம் அப்படின்னு ஒரு சபையை பேசினாரு பாம்பன் சாமி. அது மகாதேஜோ மண்டல சபை. என்ன பிரச்சனைனா, சபைக்கு உள்ள அவர் எழுதினார், தள்ளற்பாளது சாதி விகற்பன்னு எழுதினார். ஆனா சபையில பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணல, அவரு கராரா பேசல. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கார்த்தி மாசம் வந்தா பையன் ஜாதகம் மாறிடுவான்னு சொல்ற சரண்யா மாதிரி பாம்பன் சாமி என்ன பண்ணிட்டாரு, இவன்லாம் மாறிடுவான் அப்புறம் அப்படின்னு ஒரு ஆசைப்படுறார். ஆசைப்படுறது பாம்பன் சாமிக்கு இதுல என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, கருணைய பேசுற இடத்துல இந்த முருகன் அடியவர் உண்மையானவனுக்கு தப்பு பண்றவன் குடும்பத்தோட நாசமா போயிடுவன் அருணகிரிநாதர் சொல்றாரு. கருணையை பேசுற திருத்தணி முருகனை பார்த்த வள்ளலாறு இவன்லாம் உள்ளவே வரக்கூடாதுன்னு கராரா பேசுறாரு. ஞானத்தை கராரா பேசுற பாம்பன் சாமி கருணையா செயல்படுறார். உங்களுக்கு ஏதாவது புரியுதா? அது நான் இப்படி திருப்பி கேட்டா யோசிக்கணும், என்ன இப்ப சொல்லணும் தெரியுதா? இது நான் கொஞ்சம் நிதானமாவே என்ன வரலாற்றுல நம்ம ஆட்கள்லாம் அடியாருங்க தான், அதனால இவங்களுக்கு கொஞ்சம் இதெல்லாம் புரியணும். திருத்தணி இருக்குல்ல, நீங்க எல்லாருமே திருத்தணி ஒரு நல்ல வைப்ரேஷனா இந்த இவங்க சொற்பொழிவாருங்க சொல்ற வைப்ரேஷன் இல்ல. திருத்தணிங்கிறது கடவுள் வரலாற்றுல கருணை அப்படிங்கிறதோட ஒரு உருவம். அந்த ஊரு திருச்செந்தூர் கருணையான்னு கேட்டா கருணை தான், அதுல இருந்து ஒரு படி கீழே, அது ஒரு படி மேல. கடவுள் கருணை அப்படின்னா திருத்தணி, மனிதனுக்குள்ள இருக்கிற கடவுள் கருணைனா திருச்செந்தூர். இதுதான் வேறுபாடு. இது தத்துவமா பேசுறதுலாம் விட்டுருங்க. சார் சொன்னாரு, மனிதனுக்குள் ஒவ்வொரு மனிதனுக்கும் கடவுள் கருணையா தான் இருக்கிறாரு. இப்ப தட்சிணாமூர்த்திக்கும் கடவுள் கருணையா இருக்கிறாரு, தாண்டவமூர்த்திக்கும் கடவுள் கருணையா இருக்கிறாரு, அப்புறம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கருணையா தான் இருக்கிறாரு. ஆனா உங்களுக்கு இருக்கிற கருணைக்கும் அவருக்கு இருக்கிற கருணைக்கும் வித்தியாசம் இருக்கும். புரியுதா? அதுதான் திருச்செந்தூர் கருணை. அப்ப உங்களுக்கு இருக்கிற கருணைக்கும் திருச்செந்தூர்ல இருக்கிற கருணை அப்படிங்கிறது தான் நேர் தொடர்பு. திருச்செந்தூர்ங்கிறது என்ன அப்படின்னா, செந்து அப்படின்னா உயிர், அந்த உயிர்ல இருக்கிற கடவுள் அப்படின்னா திருச்செந்தூர் கடவுள். தணிகை அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, தன், அதுக்கு பேரு தன், 3 சுழி இன்னு. தன்னுனா நீர் மாதிரி குளிர்ச்சி, அந்த கருணையே ஒழுக்கம். இப்ப நீங்க சக்கரை இருக்குல்ல, இப்ப வேலூர் ஆற்காடு வந்திருக்கிறோம், யாராவது ஐயா பேச வருவாருன்னு பழைய அடியாரு ஆற்காடுக்கு போய் ஸ்வீட் ஏதாவது வாங்கின்னு வந்திருந்தீங்கன்னா அது அப்புறமா மறவா கொடுங்க, நேராக எல்லாரும் முன்னாடியும் கொடுக்காதீங்க. அப்படி யாரும் செய்ய மாட்டாங்கன்றதுனால சொன்னேன். நான் சார் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இந்த ஊர் ஸ்பெஷலு அப்படின்னு ஒன்று கையில் பிடிச்சின்னு வரோம்ல, அப்போ இந்த சர்க்கரையை கடல மாவில் போட்டால், அரிசி மாவில் போட்டால், அப்புறம் ரவையில் போட்டால் வேற வேற பேர். ரவையில் போட்டால் கேசரி, கடல மாவில் போட்டால் மைசூர் பாக்கு, அரிசி மாவில் போட்டால் சர்க்கரை மிட்டாய். இப்போ ஒரே சர்க்கரை தான், வேற வேற மாதிரி வருது. இது வேற வேற மாதிரி வருது பாருங்க மிட்டாய், அது எல்லாம் திருச்செந்தூர்.
சர்க்கரையே வந்தா அது திருத்தணி. புரிஞ்சிச்சா? இப்போ இந்த கருணை அப்படின்னு முழுசா அதுல எந்த கலப்படமும் இல்லைன்னா அது கடவுள் அப்படிங்கிறது திருத்தணி. அதான் தணிகை. கருணை ஒழுக்கம்னு அதுக்கு பேரு. செஞ்சில் அப்படின்னா ஆன்மாவில் இருக்கிற கருணை. உனக்கு எந்த அளவுக்கு கருணை செய்யலாம்னா செஞ்சுக்கிட்டே இருப்பான். இவன் ரொம்ப மோசமானவனா இருக்கிறான், ஆனா அவனுக்கு கருணை பண்ணணும். எப்படி பண்றது? இப்ப உங்களுக்கு வந்து நீங்க ஒரு ஆள், நான் ஒரு ஆள் இருக்கிறேன்னு வச்சுங்களேன். நான் வந்து மனசுல வந்து சரியில்லை, ஆனா எனக்கு அதை என்னை திருத்தணும். அதுக்கு கடமைப்பட்டவர் எனக்குள்ள இருக்கிற கடவுள். அதுக்கு அவர் எந்த மாதிரி வேலை செய்யறாருன்னு சொன்னா எனக்கு தனியா செய்வார். எங்கேயாவது கூட்டும் போய் விட்டு யாரும் என்னை மதிக்காம தெருவா அலைஞ்சி சுத்திட்டு வர மாதிரி பண்ணிடுவார். இன்னைக்கு யாரையாவது நான் திட்டினேன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் எனக்கு ஒரு அலைச்சல் வரும். அப்ப நான் என்னை கூப்பிட வந்தவங்களை குறை சொல்ல மாட்டேன், நாம ஏதோ தப்பு பண்ணிக்கிறோம் அப்படின்னு நினைக்கணும். அதை நான் நினைக்கிறதுக்கு நாளாகும். ஆனா முதல்ல இதான் பிரச்சனையா இருக்கும். ஏதாவது புரியுதா உங்களுக்கு? எதுவுமே புரியாது. அதாவது ஒரே விஷயத்துல ரெண்டு இருக்கும். ஒண்ணு நமக்கான பிரச்சனையை கொடுக்கிறவன் ஒருத்தன், நாம யாருக்கு பிரச்சனை கொடுத்தோம். இந்த ரெண்டும் அதுக்குள்ள இருக்கும். அதை தெரிஞ்சுக்கினாதான் உங்களுக்கு திருச்செந்தூர் புரியும். அததான் யான் எனது என்று அற்ற இடம் அப்படின்னு திருச்செந்தூர் அவர் சொல்றார். இன்னும் திருச்செந்தூர்ல உள்ளம் உவப்ப உயர்ந்தோன் அப்படிம்பார். இதெல்லாம் யாருன்னா கந்தர்கலி வெண்பாவில குமரகுருபரர். நான் சொன்ன இந்த இப்ப திருச்செந்தூரை பத்தி சொன்னதெல்லாம் குமரகுருபரரை வச்சு சொன்னேன். அப்படியே நீங்க திருத்தணிக்கு வந்தீங்கன்னா அங்க ஒரு கேள்வியும் கிடையாது. கையை மூடிக்கிட்டு அப்படியே கருணை அப்படிங்கிறதுல உங்களுக்கு அந்த மாதிரி இணைப்பு, எல்லாரும் அங்க அதுக்குள்ள இணையலாம். அந்த மாதிரி ஒரு இடம் அது. அதனாலதான் வள்ளலார் வந்து கையை மூடிடுறாரு. கருணை வரும்போது நீங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் திருப்பி நினைக்க கூட மாட்டீங்க. அதனாலதான் அவருக்கு வந்த பிரச்சனை எல்லாம் அப்படி அவர் எதிர்கொள்றார். அது தனி கதைன்னு வச்சுங்களேன். இப்ப எதுக்கு நான் இந்த விவரத்தை சொன்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வரலாற்றுக்குள்ள ஒவ்வொரு மனிதனும் கருணைக்கு வரணும். ஆனா கருணைக்கு நாம வரமாட்டோம். கருணைக்கு வரணும்னா ஒரு கட்டாயமா ஒரு விஷயத்தை பேசணும். அதுக்கு பேர் தான் உரிமை. சரிதானா? கட்டாயமா பேசுறது எப்போ? ஒரு வக்கீல் வந்து உங்களுக்கு தெரியும் கேஸு காசு வாங்கியிருப்பான். அந்த வக்கீல் என்ன பேசினா நம்ம கேஸை எப்படி கவுத்தான்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா இங்கிலீஷ்ல பேசுறதுனால. தமிழ்ல பேசினா சண்டை போடுவீங்கல்ல. ஊர்ல பஞ்சாயத்து பண்ணும்போது என்னங்க இவர் பேசுறது சரியில்லை, நீங்க 4 பேர் மத்தியில பேசலனாலும் தனிப்பட்ட முறையில நியாயத்துக்கு நினைக்கணும். இப்ப 4 பேர் வந்து பேசுவான், உங்களால முடியாது. ஆனா குறைஞ்சபட்சம் இவங்க பண்றது சரியில்லை அப்படின்னு நினைக்கலன்னா கடவுள் உங்களுக்கு சத்தியமா வேலை செய்ய மாட்டான். நீங்க எதிர்த்து செய்ய தேவையில்ல. குறைஞ்சபட்சம் இது நியாயம், இது நியாயம் இல்லைன்னு நினைக்கிறதுக்காவது அறிவு வரணும். அது முதல்ல ஞாபகம் வச்சுங்க. அதுக்கு பேர் தான் நாங்க முளை கந்து அப்படின்னு கடவுளுக்கு பேர் வச்சிருக்கோம். இப்பதான் கந்தர் அனுபூதிக்கு நாங்க வரோம். இப்ப என்ன அடுத்ததுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரெண்டும் சேரணும். எந்த ரெண்டும்? உரிமையும் உறவும் சேரணும். இப்ப உரிமையும் உறவும் சேர்ந்தாதான் நீங்க உங்களோட எல்லையை வந்து நீங்க உடைக்க முடியும். எல்லையை உடைச்சா அதுக்கு பேர் தான் வளர்தல்னு பேர். எல்லையை உடைக்கலைன்னா நீங்க வளர முடியாது. நீங்க எல்லையை சுருக்கிட்டீங்க, அதனால உங்களுக்கு அது புரியல. எல்லை அப்படின்றத கட்டு அப்படிம்பாங்க. இந்த கட்டு உடையிறது அப்படின்னு ஒண்ணு பேசுவோம். இந்த தத்துவமா பேசுறதுலாம் வேற. உலகத்துல நிறைய கடவுள் இருக்கிறான். கடவுள்னு எத்தனை பேர் வச்சிருக்கிறீங்களோ அத்தனை பேரையும் நீங்க எடுத்துங்க. எல்லா பேரையும் எடுத்துக்கிட்டு முருகனை அதுல முதல்ல வைக்கிறேன்னு வச்சுக்குவோம். சிவபெருமான் அடுத்துதான் வைப்போம். சிவபெருமான முதல்ல வைக்கணும்னா நீங்க 15ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணணும். 15ஆம் தேதி தானே சிவராத்திரி வருது, அதனால அன்னைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஆனா முருகனை முதல்ல வைக்கிறோம். வரலாற்றுல அவர் தான் முன்னாடி ஆள்னு வச்சுங்களேன். இப்ப முருகனை முதல்ல வச்சாலும் இன்னொரு கடவுள் போட்டிக்கு வர்றார். இந்த போட்டிக்கு வர்ற கடவுளை தாண்டி உங்க முருகனுக்கு நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்கல்ல. இந்த சொல்லிட்ட விஷயம் முருகனை வந்து சிறுமைப்படுத்துமா அப்படின்னு ஒரு கேள்வி. முருகனை சிறுமைப்படுத்துமா? நான் வந்து கொஞ்சம் எளிமையா சில விஷயத்த சொல்லிடுறேன். இதுக்குள்ள நிறைய தத்துவமா நிறைய இருக்குது. இருந்தாலும்
நம்ம சபைக்காக நான் அதை கொஞ்சம் எளிமையா சொல்றேன். அதாவது முருகன் அது சிறுமைப்படுத்துமான்னு கேட்டா அப்பதான் உங்களுக்கு ஒரு கேள்வி வரணும். என்ன கேள்வி வரணும்னா, கடவுளுங்கிறவரை நாங்க புராணத்தை வச்சு மட்டும் சொல்லல. இது தமிழர்கள் மட்டும் உலகத்துல ஞாபகம் வச்சுக்கணும். தமிழர்கள் மிக முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒரு கதை சொல்லி நாங்க கடவுளை வச்சுக்கல, அதை மட்டும் வச்சுக்கல. கடவுளை நாங்க எப்படி வச்சிருக்கிறோம் தெரியுமா? எங்களுக்கு அது ஏதோ எங்களுக்கு அது அறிவுறுத்திச்சு, எங்களுக்கு குறிப்பு கொடுத்தது. அறிவுறுத்தி குறிப்பு கொடுத்ததுக்கு ஒரு வடிவம் கொடுத்தப்ப நாங்க முருகன் சொன்னமே தவிர, இந்த வேலை வச்சுக்கிட்டு சூரபத்மனை குத்தனதுனால மட்டும் நாங்க முருகன் சொல்லல அப்படின்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? உலகத்துல தமிழர்கள் கடவுளை பத்தி சொல்லணும்னா இந்த விஷயத்தை நீங்க சொல்லல அப்படின்னா, கடவுள் அப்படிங்கிறதுக்குள்ள நீங்க மிகப்பெரிய விஷயத்தை பேசியிருக்கிறீங்கன்னு யாருக்குமே சொல்றதுக்கான வாய்ப்பு இல்லாத போயிடும். கடவுள் என்பதை நாம எப்ப சொன்னோம்? நாங்கெல்லாம் அடுத்தவங்களுக்கும் செஞ்சோம், எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணுங்கிறதுல ஒரு தொடக்க காலத்துல 3000 வருஷமா அதை நாங்க செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். ஆனா எங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வருது. இந்த பிரச்சனை வந்தாலும் நாங்க எங்க வாழ்க்கையை யோசிக்கிறப்ப எங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை உள்ள இருந்து ஒண்ணு சொல்லிச்சு, அதுக்கு பேர் தான் கந்துன்னு பேர் வச்சோம். இந்த கந்து அப்படிங்கிறது எனக்குள்ள நான் சொன்னேன் பார், எனக்குள்ள ஒண்ணு அறிவுறுத்துச்சுன்னு சொன்னேன் பார், அது என் அறிவுக்கு அறிவு சொல்ற ஒரு விஷயமா இருக்குது. அந்த அறிவுக்கு அறிவு சொல்ற விஷயத்தை நான் என்ன மாதிரி சொல்றது? அப்ப அறிவுக்கு அறிவை தான் நம்ம சுடர்னு சொல்றோம். நெருப்பு மூலமான ஒண்ணு கிடையாது அது. அதனாலதான் பாம்பன் சாமி அறிவினுக்கு அறிவான பொருள் அப்படின்னார். அறிவினுக்கு அறிவே இறை சத் சொரூபம் அப்படின்னார். ஏன் இதெல்லாம் சொன்னார்னா, இந்த இடம் கொஞ்சம் நுட்பமா புரியணும். அது ஒரு நாம உலகத்துல இருட்டை நீக்கிறது வெளிச்சம், அது நெருப்பு நீக்குது, விளக்கு நீக்குது, அப்புறம் சூரியன் நீக்குது. இந்த நெருப்புங்கிற ஒரு பொருளுக்கு நாம கீழே எண்ணெய் இது மாதிரி ஒரு ஆதாரம் வச்சிருக்கிறோம், கட்டை இது மாதிரி. ஆனா இந்த விஷயம்லாம் இல்லாம தானா வெளிச்சம் காட்டுற ஒரு சூரியனையும் பார்க்கிறோம். அப்ப இது ரெண்டையும் பார்த்த பிறகு அறிவுங்கிறத விளக்கப்படுத்துற ஒண்ணுத்துக்கு பேர் சுடர்னு கொடுக்குறோம். அங்க நீங்க என்ன பண்ண கூடாதுன்னா, இந்த ஜோதி மாதிரியே அதை நினைச்சிக்க கூடாது. அதனாலதான் ராமலிங்க அடிகளார் கண்ணாடி முழுக்க அதை தெரிய வச்சார். நீங்க இப்ப சமீபத்தில் தைப்பூசம் ஜோதி பார்த்திருப்பீங்க. அது நேரா ஒரு விளக்கு எறிகிற மாதிரி பார்க்க கூடாது. அது அந்த கண்ணாடி முழுக்க பரவன ஒரு வெளிச்சமா பார்க்கணும். அதனாலதான் அவர் ஜெர்மன்ல இருந்து கண்ணாடி வாங்கி வைக்கிறார். அந்த கண்ணாடி பின்னாடி ஏற்றினதை அது விளக்கு மாதிரி தெரிய வைக்க கூடாது. அது படரணும். அந்த படறது அப்படிங்கிறது சுடர். சுடர்னா நாம கொழுந்து விட்டு எரிகிறது அப்படி இல்லாது, படர்ந்து இருக்கிற ஒன்று. அதனாலதான் திருவளர் சுடர் உரு. இப்ப திருவளர் சுடர் உரு அப்படின்னா நீங்க உங்க ஆகாயம் விரிவடையும், உங்களுடைய அறிவின் எல்லை விரிவடையும். இப்ப இந்த நுட்பத்துல ஒரு புள்ளியா அதை பார்த்தீங்கன்னா அந்த புள்ளிக்கு பேரு கந்து. அந்த புள்ளி இப்ப விரிவடைஞ்சா அதுக்கு பேர் சுடர். அதனாலதான் கந்தர் அனுபூதின்னு அவர் பேர் வச்சார். யாரு? அருணகிரிநாதர். அந்த கந்தர் அனுபூதின்னு பேர் வச்சார் பாருங்க. அதை உடனே குமரகுருபரர் கந்தர் கலிவெண்பான்னு வச்சார். பாம்பன் சாமி கந்தர் திருப்பல்லாண்டு இதெல்லாம் எழுதினாலும் குமாரன் பேரை எடுக்கிறார். ஏன் அவர் குமாரன் பேர் எடுத்தார்னா, இந்த சமஸ்கிருதத்தை பேசுறவங்க நம்மளை விரோதி ஆக்குறான், நம்ம ஆளுங்க அவனை விரோதியா பேசுறான். இது ரெண்டையும் நாம மாத்தலான்னு முயற்சி பண்ணி குமாரஸ்தவன் பேர் வச்சார். அது அரசியல்ல அது நடக்கல. அரசியல் உங்களுக்கு அதுக்கு இடம் தரல. அதனால பாம்பன் சாமின்றவர் இப்ப வள்ளலார அரசியலை கடந்து அவரை வெட்டி விட்டாங்க. ஆனா நம்ம அரசியல் பேசணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இடம் பாம்பன் சாமியை வச்சுதான் இருக்கு.
ஏன்னா அவர் அந்த விஷயத்துக்குள்ள அவர் வந்து பேசல அப்படின்னா நம்ம அரசியலை நம்மளை எந்த மாதிரி வச்சிருக்குது அப்படிங்கறதெல்லாம் நீங்க தெரிஞ்சு பேசுறதுக்கு பாம்பன் சாமி இன்னமும் தேவைப்படுகிறார். ஏன்னா அவர் இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, மறுபடியும் அரோகரான்னு தனியா ஒரு தீவுக்கு போயிடுவீங்க, எப்சன் தீவுக்கு. அதனால வந்து நீங்க ஒரு தீவுக்கு போகாம இந்த சமுதாயம் வாழணும் அப்படிங்கிற ஒரு விரிந்த எல்லையை காப்பாற்றுற பொறுப்பு இப்போ பாம்பன் சாமி கிட்டே இருக்குது. ராமலிங்க அடிகளார்கிட்ட இல்லையான்னு கேட்கக்கூடாது. ராமலிங்க அடிகளார் தான் உங்களை ஒதுக்கி விட்டு தனியா அரசியல்வாதியும் பேசுறான், அன்னாடங்காட்சியும் பேசுறான், எல்லாம் ஏமாத்தி பேசுறதுக்கு ஒரு இடமாயிட்டார் அவர். ஆனா ஏமாத்தி பேசுறது இடமா இல்லைனாலும் ஏமாத்துறானுங்க அப்படிங்கிறத புரிய வைக்கிறது பாம்பன் சாமி புரிய வைக்கிறார். அதனால பாம்பன் சாமிங்கிற ஒரு ஆளுமை, அந்த அறிவு இருக்குல்ல, அதனுடைய நீட்சி இருக்குல்ல, அது எல்லாமே தேவைப்படுது உங்களுக்கு. எப்படி பார்க்கறதுன்னு தான் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. நம்ம ஏதோ சாமியை கும்பிட்டா போதும், அவர் நமக்கு செய்வார், அவருக்கு ரொம்ப பவர் இருக்குது. நான் போன வாரம் பசங்களுக்கு கிளாஸ் நடத்தினேன். அருள்னா ஒரு பையன் அருள்னு இருந்தான். அருள்னா என்னடான்னு கேட்டேன். இந்த கையிலேருந்து வருது இல்லை அப்படிங்கிறான். என்னைக்கும் கையிலேருந்துலாம் வராதுரா, அது சும்மா போட்டாங்க உனக்கு. அந்த மாதிரி நீ யாரையாவது பார்த்துருக்குற? யாராவது இப்படி காட்டி ஒரு லைட்டு வந்து பார்த்துருக்கிறீங்களா? சினிமாவில் பார்த்தது வேற, நீங்கள் இது எங்கேயாவது பார்த்துருக்கிறீங்களாடான்னு கேட்டால் இல்லைங்கிறான். அப்புறம் எதுக்குடா அது அப்படி சொல்கிறேன்னா, அவனுக்கு அப்படி தான் காட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு நான் இப்போ சொல்லிட்டு வரேன் பாருங்க, இந்த உரிமையை பற்றி நீங்கள் தெளிவாக இல்லை என்றால் சாமியோட அருள்னு பேசுறதும் பொய். இந்த சினிமாவில் ரப்பரு இந்த லைட்டு காட்டுற வித்தை தான் அது. லைட்டு காட்டுற வித்தை தான் அது. லைட்டு காட்டுற வித்தையே இருக்கக்கூடாது. இந்த கையை காட்டுறதே எதுக்கு தெரியுமா? உனக்கும் எனக்குமான உரிமை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான். நான் கையை காட்டுறது நீ நாசமா போன்னு காட்டுறனா, நீ நல்லா இருன்னு காட்டுறனா, ரெண்டுமே அதுல இருக்குது. இனிமே யாராவது கையை பார்த்தீங்கன்னா நம்மள நாசமா போங்கிறாரா நல்லா இருங்கிறாரான்னு பயப்படணும். ஏன்னா நான் யாருங்கிறது அதுல இருக்குது. நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் பவர், அவர் வந்து பவர் ஸ்டாரு, ஓடாத சினிமா கூட காசு கொடுத்து ஓட வச்சிருவாரு. அப்படிலாம் இல்லை. அது உனக்கான உரிமையும் உறவும் எந்த அளவிற்கு தெளிவாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அது நடக்கும். அதை தான் நான் அப்படி ஆரம்பிச்சேன். குடும்பத்துல எத்தனை பேருக்கு அப்பா அம்மா, எத்தனை பேருக்கு பிள்ளைங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களுக்குள்ள உறவு எவ்வளவு தெளிவா இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்க வேண்டிக்கிறது நடக்கும். நீங்க எந்த அளவுக்கு நல்லவங்களா இருக்கிறீங்களோ, உரிமை இந்த உலக வாழ்க்கையில உரிமையை நிறைவேற்றுறீங்களோ அந்த அளவுக்கு கடவுள் உறவு இருக்கும், இல்லைன்னா கிடையாது. ஆனா பேருக்கு கடவுள் சில மாதிரி நிற்பார், அவ்வளவுதான். உடனே இந்த கோயில்ல இங்க வந்து வைப்ரேஷன் அதிகம்னு போய் சொல்றதெல்லாம் இங்க நானா. எந்த கோயில்ல வைப்ரேஷன் இருந்தாலும் அது வந்து என்ன சொல்றது, நோக்கியாவா சாம்சங்கா அப்புறம் என்ன போன்லாம் இருக்குது, ஓப்போவா விவோவான்னு நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். என்ன எல்லாம் ஓப்ளஸா தான் போயிடும் கடைசியா. எல்லாமே உங்களுக்கு வேலை செய்யணும். அப்படின்னா கடவுளுக்கு எவ்வளோ பவர் இருந்தாலும் உங்களுக்கு உரிமையும் உறவும் குறித்த தெளிவு இல்லை என்றால் அது கனெக்ட் ஆகாது. நீங்க அவரு கொடுப்பாருன்னு போய் இங்க நின்று நாமெல்லாம் அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இங்க வந்து நின்று வாங்கி போலான்னு நினைக்கிறான் பாரு. சொல்ற ஜோசிக்காரனை விளங்க மாட்டான், சொற்பொழிவாளனை விளங்க மாட்டான். ஏன் தெரியுமா இதை சொல்றேன்? மக்களை ஏமாற்றக்கூடாதுன்னு சொல்றேன். நீங்க உரிமையும் உறவும் நன்மை நோக்கி இல்லை என்றால் உங்களுக்கு வராது. ஆனால் வருகிறது. பாம்பன் சாமி மாதிரியான ஆட்கள் அதற்காகத்தான் இருக்கிறார்கள். அதுக்கெல்லாம் நானும் ஒரு சாட்சி, எங்களை மாதிரி ஆளுங்களும் சாட்சி. சில பேருக்கு பிரச்சனை வரும், ஆனா நான் பதில விலக்கி சொல்ல மாட்டேன். எனக்கு புரியும் இது ஏன் இப்படி நடக்குதுன்ட்டு. அதனாலதான் வள்ளலார் என்ன பண்ணிட்டாருன்னா புரிய வச்சவர். அவர் என்ன உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார், உறவு களவாமை வேண்டும் எழுதிட்டார். நீ செய்யறது ஒண்ணு பேசுறது ஒண்ணு இருக்கிற வரைக்கும் பாம்பன் சாமி பாம்பன் சாமின்னு சொன்னா பத்தாது அப்படின்னு அர்த்தம். அப்ப பாம்பன் சாமியை வேலை செய்ய வைக்கிறது, அவரை அப்படியே நேரா நிக்க வச்சு பாக்குறது, இதுக்குள்ளெல்லாம் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்றுங்கிற அந்த அதுக்குள்ள இருக்கிற தொடர்பு தெளிவாக இருந்தால் கண்டிப்பாக நாம வந்து பாம்பன் சாமிகிட்ட நீங்க போயெல்லாம் கேட்கதால அவர் வீட்டுக்கு வந்து செய்வார். ஏன்னா பாம்பன் சாமி வீட்டுக்கு வந்து நிறைய பேர் வரலாறு என்கிட்ட இருக்குது.
இப்போ யாரும் அந்த மாதிரிலாம் சொல்றது இல்லை. பாம்பன் சாமி எங்கள் வீட்டுக்கு வந்தாருலாம், ரொம்ப நாள் ஆச்சு பழுத்து பாம்பன் சாமி யார் வீட்டுக்கும் போய். முன்னெல்லாம் நம்ம பாம்பன் சாமி சமாதியில் போய் உட்காந்துருப்போம்ல. இப்போ கூட சமீபத்தில் ஒரு சாமியோட ஒரு படத்தை பேனரில் கட்டியிருந்தோம். அப்போ ஒரு பொண்ணு வந்து, சாமியை நான் 2 தடவை பார்த்துருக்குறேன், நான் கோயிலுக்கெல்லாம் போனதில்லைன்னாங்க. அப்போ சாமி நிறைய பேர்கிட்ட பார்க்குறாருங்கிறதுலாம் உண்மைதான். ஆனால் இப்போ யாரும் சமீபத்தில் எனக்கு செய்தி சொல்லலைங்கிறேன் நான். ஏன்னா சாமி விஷயத்துக்குள்ள நாம் வந்து ஏதோ அதை போலியா இல்லை, அது வந்து தெளிவாக எது எப்படி எங்கே அப்படிங்கிறதுக்குள்ள அவர் லைவாக இருக்கிறார். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை, எனக்கு சந்தேகம் இல்லை. உங்களுக்கு அது எப்படி புரியுதுன்னு எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் மகான்கள் இருக்கிறாங்க, கடவுள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல போலியா பேசுறதுக்கெல்லாம் எனக்கு அது தெரியாது. அதுக்குள்ள மகிமையா பேசவும் தெரியாது. ஆனால் இந்த நகர்த்துற விஷயத்துல எவ்வளவு தெளிவாக இருக்கிறாரு. நமக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுது, நாளைக்கு என்ன நடக்க போகுது, அதுக்கு இன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க செய்யறாங்க. புரியுதா உங்களுக்கு? நாளைக்கு என்ன நடக்க போகுது, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு அவங்களுக்கு தெரியும். அதுக்கு இன்னைக்கு உங்களுக்கு என்ன செய்யணும், நீங்க எப்படி நடந்துக்கணுங்கிறத அவங்க முடிவெடுக்கிற மாதிரி நீங்க நடந்துக்கலாம். அதுலலாம் மாற்றுக்கிறது கிடையாது. கடவுளை இப்படிதான் நீங்க அனுபவிக்கணும். உங்களுக்கான சமிக்ஞை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு இந்த விஷயத்துக்காக இன்னைக்கு இந்த தடை வருது, இல்ல இது நடக்குது. தடை வந்தாலும் அதான், நடந்தாலும் அதான். அப்ப நாளைக்கு மறுநாளைக்கு நடக்க போற விஷயத்த மகான்கள் இன்றைக்கு நமக்காக இப்படி நம்மோடு இருக்கிறார்கள், நம்ம இப்படி நடத்துகிறார்கள் அப்படிங்கிற ஒரு உரிமை உறவு அப்படிங்கிறதுக்குள்ள நீங்க எந்த உரிமையாக இருக்கிறீர்கள், எந்த உறவு பேணுகிறீர்கள், இது 2 தான். இதுதான் வளர் அருமுக சிவன் அப்படிங்கிறதுக்கான. முருகன்னா அங்கே இருக்கிறாருன்னு இல்ல, நீண்டு உங்ககிட்ட வராரு. இப்ப அருள்னா கையை காட்டுறதுன்னா அது சினிமாவில் காட்டுறது புரிய வைக்கிறதுக்கு. அவர் எழுந்து உங்களோட, அவர் நீண்டு உங்களோடு என்ன பண்ணுகிறார், செயல்படுகிறார். அப்படிங்கிறதுதான் வளர் அருமுக சிவன்கிறது. எல்லாருக்குமானது. பெண் தான் கடவுளை சொன்ன முதல் யாரு? உலகத்திலே யூனிவர்சல் லீடர் வந்து காரைக்கால் அம்மையார். உலகத்திலேயே கடவுள் என்பதை முதல்ல மின்னுரு அப்படின்னு சொன்னது காரைக்கால் அம்மையார். அதை தான் பின்னாடி சோமாஸ்கந்தர்னு பல்லவர் காலத்துல போட்டாங்க. அதுதான் பின்னாடி நாயக்கர் காலத்துல தியாகராஜர்னு மாத்தினாங்க திருவாரூர்ல. அப்போ வரலாற்றுல காரைக்கால் அம்மையார் சொன்ன அந்த மின்னூறு தான் தத்துவத்தில் அது வளர்கிற கடவுள், அது இந்த எல்லையில மட்டும் இல்லை அப்படிங்கிறத மிகப்பெரிய 2 அருளாளர்கள்ல வள்ளலார் முதல்ல வளர் அருட்பெருஞ்சோதின்னு சொன்னாரு. அதை வந்து பாம்பன் சாமிகள் வளர் அருமுக சிவன் சொன்னாரு. பகைக்கடிதல்ல திருவளர் சுடர் உருன்னார். அப்ப உருவமாக பார்க்கிற ஒண்ணு சுடர் வந்து கீழே இறங்குது, அது திருவளர். எல்லா தத்துவத்துக்கும் அதுக்குள்ள விடை இருக்கு. அந்த வார்த்தை தமிழ்ல எளிமையா நீங்க நினைக்கிறீங்க, ஆனால் மிகப்பெரிய அளவுல தத்துவவாதிகளுக்கான அறைகூவல் அதுல இருக்குது. இது உங்களுக்கு புரியணும் அப்படின்னா உரிமை உறவு குறித்த கருத்துல நீங்க தெளிவா இருக்கணும். முதல்ல உறவை பேணுவதில் நீங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு பொறுப்பும் சகிப்புத்தன்மையும் கற்றலும் இருக்கிறதுன்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா சாமி கும்பிட்றதை விட்டுட்டு எங்கேயாவது போய் சேருங்க. சாமியை நீங்க பேருக்கு கும்பிட்றீங்கன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. நீங்க எங்கேயாவது போகணும்னா என்ன அர்த்தம்? சாமியை பேருக்கு கும்பிடாம என்னுடைய உறவு உரிமையில நான் எந்த வகையில கற்றுக்கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறதான் முக்கியம். இப்ப எனக்கு ஒரு போட்டி வருது, எனக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்னு திரும்பி போலாமா அப்படின்னு வரும். அப்ப நான் என்னை பத்தி பரிசோதிக்கணுமே தவிர எதிரில் இருக்கிறவனை பரிசோதிக்க முடியாது. அப்புறம் எதிரில் இருக்கிறவனை பரிசோதிச்சா அவருக்கு நாம எதனால அப்படின்னு விசாரிக்கணும். அப்படி விசாரிக்கிறதுல ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு என்ன வேணும், ஒரு 6 செய்தி வேணும். அதை சொன்னவர் வந்து குருஞான சம்பந்தர். பரபரக்காத, வர வர பாரு, அப்புறம் என்ன, ஒருவருக்கும் தீங்கி நினைக்காம பாரு, செய் நன்றி குன்றாம பாரு, நீ எதுக்கும் வருத்தப்பட்டு பாரத்தை சுமக்காத அப்படின்னு சொல்றாரு ஒரு ஆள். இப்போ நான் ஒரு பிரச்சனை வருது, முதல்ல டென்ஷன் ஆகக்கூடாது, பிபி ஏற்றிக்க கூடாது. அதுக்கப்புறம் சரி இதில் என்ன அப்படின்னு சுற்றுச்சூழலை அந்த நடந்த விஷயத்த யோசிக்கணும். அந்த ஆள் வரலன்னா பரவாயில்ல, அவ்வளோ அறிவு இருந்தால் அவர் ஏன் இப்படி இருக்கிறார் அப்படின்னு நினைக்கலாம்.
அவர் ஒரு முட்டாளு அப்படின்னு சமாதானப்படுத்திக்கிறது ஒரு வகை, அவருக்கு முடியலங்கிறது ஒரு வகை, இல்லை நம்மளை ஏளனமா நினைக்கிறாங்கிறது ஒரு வகை. டிக்கு எங்க கொடுக்கறது? எங்க சார் டிக் பண்றது? நீ எதை வச்சுன்னு பேசுறனே தெரியல, நாங்க எதை டிக் பண்றதுன்னு கேட்டா என்ன சொல்றது? அதுக்கு தான் திருவுந்தியார்ல பழக்கம் தவிர பழகுவது அன்றி உழப்புவது என்பேனே வெந்தி பெற. பழகிப்பார் முதல்ல. பழகினாதான் தப்பா செய்யறானா வேணும்னே செய்யறானா, அறிவு இல்லையா அறிவு இருக்குதா எல்லாம் தெரியும். சரி, எது இல்லைனாலும் தொலைது, பாம்பன் சாமி பேர்ல எதையாவது பண்ணி தொலை, அவ்வளவுதான் விஷயம். அதுக்கு பண்ணாலும் பரவாயில்ல, அறிவு வரவே இல்லைன்னா கடைசியில் என்ன வரும்? இந்த பிறப்பு வீணானது. அவங்களாம் இவ்வளவு பாடி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. எதுக்கு? என்னுடைய பிறப்பை நான் வளர்த்து கொள்வதற்கு. அப்ப வளர அறிமுகச்சவன்னா என்ன? உங்க பிறப்பை வளர்ப்பதற்காக பாடுபடுபவன் முருகன் அப்படின்னு அர்த்தம். அப்ப நான் என் பிறப்பையும் வளர்க்கணும், ஒரு பெரிய கடவுள் அப்படிங்கிற அடையாளத்துக்குள்ள இந்த உலகத்துக்கு நான் வள்ளலா மாறணும். இவ்வளவு வரலாற்றையும் உள்ளடக்கியதுதான் நாம் செய்கிற வழிபாடு அப்படிங்கிறத நீங்க மனங்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்முடைய இந்த ஏற்பாட்டிற்கு நான் நன்றி கூறி, இந்த அளவிற்கு நீங்க பொறுமையோடு இருந்து இதை ஏற்றுக்கொண்டமைக்கும் நன்றி கூறி, நம்முடைய நண்பர் ராமு அவர்களும் வந்திருக்கிறார்கள். இன்னும் நிறைய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.